ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1 மெட்டலர்ஜி லெசனில் இருக்கக்கூடிய 9th ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஃபீஸபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீஸபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாத்தியம். ஓகேவா? அப்போ இதில் எந்த ரியாக்ஷன் வந்துட்டு சாத்தியம் கிடையாது. ஓகேவா? வி கான்ட் டூ அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பேசிக்காக மெட்டல்ஸ். ஜிங்க், காப்பரு, ஏஜினா, சில்வரு எல்லாமே மெட்டல். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி சீரீஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்றது ஒன்று தெரியணும். ஆக்டிவிட்டி சீரீஸ்னா என்னன்னா மெட்டல்ஸ் வந்து எதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும், எதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது ஏற்கனவே நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகைன் ஒரு தடவை சொல்கிறோம். ஓகேவா? பேசிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம்லாம் கடைசியில் வந்திருக்கு. ஏன்னா அதெல்லாமே அவ்வளவா ரியாக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ a careless zebra, instead try learning how copper saves gold, platinum. ஓகேவா? இந்த இடத்துல ப்ளீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பொட்டாசியம், பிபி, பொட்டாசியம், கே. ஓகேவா? எஸ்னா சோடியம், என்ஏ, காலிங், கால்சியம், சிஏ, எம்இனா மெக்னீஷியம், எம்ஜி, ஏனா அலுமினியம், ஏஎல், கேர்லெஸ்னா சி, கார்பன், ஜீப்ரானா ஜிங்க், இன்ஸ்டெட்னா அயன், எஃப்இ, ட்ரைனா டின், எஸ்என், லேர்னிங்னா லெட், பிபி, ஹவுனா ஹைட்ரஜன், ஹெச், காப்பர்னா காப்பர், சியு, சேவ்ஸ்னா சில்வர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஜி, சில்வரோட அந்த ஒரு சிம்பிள், கோல்டுனா ஏயு. ஓகேவா? பிளாட்டினம்க்கு பிளாட்டினம். என்ன நிமோனிக்ஸ்? ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ a careless zebra, instead try learning how copper saves gold, platinum. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபீஸபிளாக இல்லையா அப்படின்றதே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா ஜிங்க் பிளஸ் Cu2 பிளஸ் கிவ்ஸ் Cu பிளஸ் Zn2 பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, ஜிங்க் இருக்க வேண்டிய இடத்துல காப்பர் வந்திருக்கு. இது ஃபீஸபிளாக இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு மேலே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரியாக்ட் ஆகும், கீழே இருக்கிறதெல்லாம் அவ்வளோவா ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிங்க் எங்கே இருக்குது, காப்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க. ஜிங்க் வந்து இந்த இடத்துல இருக்கு, காப்பர் வந்து இங்கே இருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், மேலே இருக்கதான் ரொம்ப ரியாக்டிவ்னு சொன்னேன். அப்போ ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். ஓகேவா? ஜிங்க் வந்து காப்பரை விட ரொம்ப ரியாக்ட் பண்ணும். அதனால ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. Cu பிளஸ் Zn2 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பேசிக்கா நீங்க என்னன்னா ஜிங்க் தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜிங்க் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகும், அயான்ஸா மாறணும். ஓகேவா? ஜிங்க் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகணும், அயான்ஸா மாறணும். இப்போ அடுத்தது பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே இதுக்கு ஆப்போசிட் கொடுத்துருப்பாங்க. காப்பர் பிளஸ் Zn2 பிளஸ் கிவ்ஸ் Zn பிளஸ் Cu2 பிளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு இதுல நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த காப்பர் வந்துட்டு இந்த ரியாக்ஷனுக்குள்ள Cu2 பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஓகேவா? அப்ப காப்பர் வந்து மோர் ரியாக்டிவான்னு பார்க்கணும். அப்ப இந்த இதுல பார்க்கும்போது உங்களுக்கு மேலதான் ரொம்ப ரியாக்டிவ், கீழே அவ்வளவா ரியாக்டிவிட்டி கிடையாது. அப்போ ஜிங்க் தான் ரியாக்டிவ், காப்பர் அவ்வளோவா ரியாக்டிவிட்டி கிடையாது. ஸோ காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தேன் ஜிங்க், அதனால இது நாட் ஃபீஸபிள். அடுத்தது காப்பருக்கும் ஏஜினா என்னது, சில்வர். காப்பருக்கும் சில்வருக்கும் பார்த்தீங்கன்னா காப்பர் தான் மேலே இருக்கு. ஸோ காப்பர் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் சில்வர். ஓகேவா? அப்போ காப்பர் வந்துட்டு Cu2 பிளஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ இட் இஸ் மோர் ரியாக்டிவ், ஃபீஸபிள். அடுத்தது எஃப்இக்கும் காப்பருக்கும் பாருங்க. எஃப்இ எங்க இருக்கு உங்களுக்கு, எஃப்இனா அயனுக்கும் காப்பர். இப்போ அயன் தான் வந்து உங்களுக்கு மேலே இருக்கு. ஸோ அதுதான் வந்து அதிகமான ரியாக்டிவிட்டி இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, எஃப்இ வந்து Fe2 பிளஸ்ஸாக மாறி இருக்கு. இட்ஸ் லைக் ரியாக்ஷனுக்குள்ளே போயிருக்கு. பேசிக்காக இந்த இதுலேயே பார்த்தோம், அயன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரியாக்டிவ். அப்போ எஃப்இ இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். ஓகேவா? ஸோ அதனால இதுவுமே வந்துட்டு ஃபீஸபிள் தான். இந்த நீங்க என்ன பார்க்கணும்னா நார்மலா இருக்கிறதுல இருந்து அது வந்து ரியாக்ஷனுக்குள்ள போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த நார்மலா இருக்கிறதுல இருந்து ரியாக்ஷனுக்குள்ள போயிருக்கு. ஓகே, பட் ஆனா வந்துட்டு காப்பர் வந்து கீழே இருக்கு ஜிங்கை விட. ஓகே, அதனால உங்களுக்கு இது வந்துட்டு நாட் ஃபீஸபிள். ஃபீஸபிள்னா சாத்தியம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன கான்செப்ட்னா பேசிக்கா ரியாக்டிவ், மோர் ரியாக்டிவ் அப்படின்னா ஒரு ரெண்டே விஷயம்தான் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க 2 எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மேலே இருக்கணும், அது ஃபர்ஸ்ட். ஓகேவா? டாப்ல இருக்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அது நார்மலா இருக்கிறதுல இருந்து அயான்ஸ்கா மாறி இருக்கணும். பாருங்க, ஜிங்கா காப்பரான்னு பார்க்கும்போது ஜிங்க் வந்து மேலே இருக்கு, காப்பர் கீழே இருக்கு, ஜிங்க் மேலே இருக்கு.
அதுக்கப்புறமேட்டு ஜிங்க் வந்து நார்மல்லேருந்து அயான்ஸ்க்கு மாறி இருக்கு. ஸோ ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ்னு போட்டுருணும். காப்பரா ஜிங்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு காப்பரா ஜிங்க் தான் மேலே இருக்கு. ஓகேவா, ஜிங்க் தான் மேலே இருக்குங்கிறப்ப நார்மல்லேருந்து அயான்ஸ்க்கு போனோம். ஆனால் இங்கே இது வந்து அயான்ஸ்லேருந்து உங்களுக்கு இது போயிருக்கறதுனால நாட் ரியாக்டிவ் ஃபீஸிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 2 விஷயம் தான். டாப்பில் இருக்கான்னு பார்க்கணும், டாப்பில் இருக்கிறது நார்மல்லேருந்து அயான்ஸ்க்கு போயிருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.